நம்மகிட்ட இருக்கிற மலைகள் திருவண்ணாமலை தொடங்கி கொல்லிமலை தொடர்ந்து பொதிகை மலை வரைக்கும் நம்மிடம் இருப்பது போல உலகத்தில் வேறு எங்கேயும் இது போல மூலிகைகள் வேறு எங்கேயும் இல்லை. அவ்வளோ மூலிகைகள் நம்மகிட்ட இருக்கு, அவ்வளோ உயர்வான மூலிகைகள் நம்மகிட்ட இருக்கு. நாங்கள் சமீபத்தில் என் நண்பரோடு பேசும்போது கூட சொன்னேன், இந்த ஜோதி மரம்னு ஒரு மரம் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழில் சொல்லணும்னா ஜோதி விருட்சம். இந்த ஜோதி மரம்ங்கிறதுக்கு சிறப்பு என்ன தெரியுமா? அது ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் இரவிலே அந்த பௌர்ணமிக்கு அது ஜொலிக்கும். அந்த மரம் அதில் இருந்து செய்யப்படக்கூடிய மருந்து ரொம்ப உயர்வான நோய்களை குணப்படுத்துகிற மருந்து. அது எல்லாருக்கும் தெரியாது. நான் சமீபத்தில் படித்தேன், அப்படி ஒரு மரத்தை பொதிகை மலையில் தான் அவர்கள் கண்டார்கள்னு ஒரு சமீபத்தில் படித்தேன். அந்த மரம் எல்லாருக்கும் கிடைக்காது. நான் இன்னொன்று சொல்கிறேன், ஒரு மூலிகையை தேடி போகிறீங்கன்னா அந்த மூலிகை நீங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னு முடிவு செஞ்சால் அது கிடைக்காது. அந்த மூலிகை உங்கள் கையில் கிடைக்கணும்னு அந்த மூலிகை முடிவு செஞ்சால் தான் உங்கள் கைக்கு அது கிடைக்கும். அந்த மூலிகை முடிவு செய்யணும், இது இவர் கைக்கு போகணும் அப்படின்னு முடிவு செய்யணும். சின்ன சின்ன நமக்கு தெரியாத மூலிகைகள்லாம் நம்மளுடைய மரபிலிருந்து போயிடுச்சு. இந்த தக்கப்பூண்டை மிதிச்சா மாதிரி ஏண்டா நிற்கிறேன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம். தக்கப்பூண்டு இல்லையா, அது தக்கை பூண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. தக்கப்பூண்டை மிதிச்சா மாதிரி ஏண்டா நிற்கிறேன்னா, இந்த தக்கப்பூண்டு இருக்கிற செடி மேலே தெரியாமல் மிதிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது குத்திருச்சுன்னா அதுலேருந்து வரக்கூடிய ஒரு எசன்ஸ் உங்களை கொஞ்சம் நேரத்துக்கு யோசிக்க விடாமல் அப்படி நிற்க வச்சோம். இருந்துதான் இந்த தக்கப்பூண்டுங்கிறதுக்கு அந்த இயல்பு இருக்கான். அப்போது அது ஒரு பழமொழியை நம்மக்கிட்ட இருக்குது. எவனோ அப்படியே நின்றுட்டே இருந்தானா, ஏண்டா தக்கப்பூண்டு மிதிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கிறேன்னு நம்ம சொல்கிற சாதாரண பழமொழிக்கு உள்ள நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு மூலிகையினுடைய மகத்துவத்தை நாம் மிக சாதாரணமாக நம்முடைய பழமொழியிலே வைத்திருக்கிற அளவுக்கு சித்த மருத்துவம் நம்மிடம் இருந்தது. எப்போ நம்ம வீட்டிலேருந்து பாட்டிகள் போனார்களோ அப்போவே சித்த மருத்துவமும் போயிடுச்சு. எப்போ பாட்டிகள் போனார்களோ அப்போதே சித்த மருத்துவம் போயிடுச்சு. கீரைகள் போயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் என்ன கீரை செய்கிறோன்னு பாருங்கள், அரைக்கீரை, சிறுகீரை, இந்த ரெண்டு தான் உயிரோடு இருக்குது.